இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. என்ன நண்பர்களே, நம்முடைய உதவிக்கரம் டிவியை எல்லோரும் ரெகுலராக பார்த்துட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த எபிசோடில் ஆலந்தூரில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளர் தின விழாவும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளி அமைப்புகளுக்கும் விருதுகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. அந்த விழாவை யூனிவர்சல் மிஷன் ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸ் என்கிற அமைப்பும் நம்முடைய உதவிக்கரம் சங்கமும் இணைந்து சிறப்பாக நடத்தி அந்த விழாவின் வீடியோ காட்சிகளை ஒளிபரப்பியதை நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த எபிசோடில் நம்ம மாநில சங்கத்தின் சார்பாக புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் அவர்களின் நினைவாக நடத்தப்பட்டு வருகின்ற காது கேளாதோர் பள்ளி வளாகத்தில் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே 2026 இம்மாதம் 8ஆம் தேதி மிக சிறப்பாக நடைபெற்றது. உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு அவுட்ஸ்டாண்டிங் விமன் பர்சனாலிட்டி அவார்ட் என்கின்ற விருதினை 35 மாற்றுத்திறன் பெண்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளை திருமணம் புரிந்து சாதனை புரிந்து வருகின்ற பெண்களுக்கு இவ்விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் டாக்டர் வி.டி. சந்தோஷம் அவர்கள், அதாவது நம்முடைய உதவிக்கரத்தினுடைய சீஃப் பேட்ரன் டாக்டர் வி.டி. சந்தோஷம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதாக தன்னுடைய ஒப்புதலை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த விழாவில் அவர்கள் கலந்து கொள்ள முடியாமல் அவர்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் இந்த விழாவில் அவர்கள் பங்கேற்க முடியவில்லை. இருந்தாலும் அவர்கள் தனது வாழ்த்துச் செய்தியை தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் உடல்நலம் நன்கு தேறி மீண்டும் அவருடைய சமூக பணியை சிறப்புடன் தொடர்ந்து செயலாற்றி வர இறைவனை வேண்டுவோம். அடுத்ததாக கலைமாமணி S.V. சேகர் அவர்கள், அதாவது ப்ராமினன்ட் தமிழ் ஸ்டேட் காமெடியன் அண்ட் சினி ஆக்டர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவில் விருதுகளை எல்லாம் வழங்கினார்கள். அதேபோல வருமான வரித்துறை அலுவலகத்தில் கூடுதல் வருமான வரித்துறை ஆணையாளராக பணியாற்றி வருகின்ற மிஸ் சமதா முல்லமுடி ஐஆர்எஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவில் விருதுகளை எல்லாம் வழங்கினார்கள். இந்த விழாவில் நம்முடைய சங்கத்தின் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தினுடைய மாநில இணை பொதுச் செயலாளர் டாக்டர் வைரமணி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள். நான் என்னுடைய தலைமை உரையை ஆற்றினேன். சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆவின் கோபிநாத் அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். சிறப்பு விருந்தினர்களாக ஆயக்குடி அமர்சவ சங்கத்தினுடைய செயலாளர் சங்கராமன் அவர்கள், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்ற டாக்டர் ஏ. சிதம்பரம் அவர்கள், சக்ஷம் ஸ்டேட் பிரசிடென்ட் திரு பத்மநாதன் அவர்கள், நேட்ரோதயா அமைப்பினுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் திரு கோவிந்தகிருஷ்ணன் அவர்கள், சேலம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் அத்தியண்ணா அவர்கள்,
பிஆர்சியினுடைய ரீஹாபிலிட்டேஷன் ஆஃபீஸர் பரமேஸ்வர் அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக, சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றார்கள். திருமதி மிஸ் சதாசிவம், ஸ்மிதா சதாசிவம் அவர்கள் சீஃப் ஆக்சசிபிலிட்டி அட்வைசர், ஆக்சசிபிலிட்டி ரிசர்ச் சென்டர், ஐஐடி மெட்ராஸ் அவர்கள், ஸ்மிதா சதாசிவம் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். லயன் முருகன் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள். டி தீபக் குமார் குப்தா மாநில துணை பொதுச் செயலாளர், திரு சுரேஷ் பிரபாகர் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர், தாய் அறக்கட்டளையுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி கேஜேடி புஷ்பராஜ் ஆகியோரும் வாழ்த்துரை வழங்கினார்கள். இவ்விழாவினை மாநில துணைத் தலைவர் டாக்டர் ரவி அவர்களும், பிரபல பல் மருத்துவர் டாக்டர் அபிராமி அவர்களும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். மாநில பொருளாளரும் உதவிக்கரம் பத்திரிகையினுடைய இணை ஆசிரியருமான நந்தகுமார் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார்கள். இந்த விழாவினை டாக்டர் நந்தகுமார் அவர்களும், வைரமணி அவர்களும், அட்வொகேட் சுரேஷ் பிரபாகர் அவர்களும், சங்க ஆலோசகர் லயன் முருகன் அவர்களும் அனைத்து விழா ஏற்பாடுகளையும் சிறப்பாக கவனித்து இந்த விழாவினை சிறப்புடன் நடத்துவதற்கான அனைத்து ஒத்துழைப்பினையும் நல்கினார்கள். அவர்கள் அனைவரையும் உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சம்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்முடைய சங்கத்தில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளாக கடந்த 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்ற மாநில நிர்வாகிகளுடைய மனைவிமார்களுக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. என்னுடைய மனைவி திருமதி விஜயா அவர்களுக்கும், ரவி அவர்களுடைய மனைவி பாக்கியலட்சுமி அவர்களுக்கும், வைரமணி அவருடைய மனைவி அமுதா அவர்களுக்கும், கோபிநாத் அவருடைய மனைவி தனலட்சுமி அவர்களுக்கும், சுரேஷ் பிரபாகர் அவருடைய மனைவி நிர்மலா அவர்களுக்கும் இந்த விழாவிலே சிறப்பு விருது வழங்கப்பட்டது. மேலும் உதவிக்கரம் சங்கத்தின் ஆரம்பகால உறுப்பினரும் பொதுச் செயலாளருமாக இருந்த வைரமணி மருதமுத்து, சேலம் மருதமுத்து அவருடைய மனைவி திருமதி பானுமதி அவர்களுக்கும், உதவிக்கரம் முத்து அவருடைய மனைவி திருமதி கல்யாணி அவர்களுக்கும் கூட இந்த விழாவில் விருது வழங்கப்பட்டது. மேலும் எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளியினுடைய தாளாளர் திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களுக்கும், அமர் சேவா சங்கத்தினுடைய தலைவர் ராமகிருஷ்ணனுடைய மனைவி திருமதி லட்சுமி அவர்களுக்கும், அமர் சேவா சங்கத்தினுடைய செயலாளர் திரு சங்கர்ராமன் அவருடைய மனைவி திருமதி ரமணி அவர்களுக்கும், சேலம் அத்தியண்ணா அவருடைய மனைவி திருமதி நிவேதிதா அவர்களுக்கும், பிரபல வழக்கறிஞர், மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் செல்வி உமுல் கேர் அவர்களுக்கும், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுள் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்ற டாக்டர் ஏ சிதம்பரம் அவருடைய மனைவி வடிவுக்கரசி அவர்களுக்கும், சங்கத்தில் பிஆர்ஓவாக பணியாற்றி வருகின்ற திருமதி ஹேமலதா அவர்களுக்கும், மீனாட்சி ஐயர் அவர்களுக்கும், வருமான வரித்துறையில் கமிஷனராக, துணை அசிஸ்டன்ட் கமிஷனராக பணியாற்றி வருகின்ற வருமான வரித்துறை மாற்றுத்திறனாளி அமைப்புகளுடைய செயலாளர் பிரியா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், சங்கத்தில் பல ஆண்டு காலமாக
சிறப்புடன் செயலாற்றி வருகின்ற செல்வி அவர்களுக்கும் தேவி அவர்களுக்கும் சாந்தா அவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் நம்முடைய சங்கத்தினுடைய ஆலோசகர் மாம்பலம் முருகன் அவருடைய மனைவி திருமதி சரோஜினி அவர்களுக்கும் உதவிக்கரம் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதி வருகின்ற உதவிக்கரம் சங்கத்தினுடைய ஆலோசகர் மதிவாணன் அவருடைய மனைவி வைரம் அவர்களுக்கும் தரணிபதி அவருடைய மனைவி ஹேமா அவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து கணேசமூர்த்தி அவருடைய மனைவி சகுந்தலா அவர்களுக்கும் நாராயணன் அவருடைய மனைவி விஜயலட்சுமி அவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் மாவட்ட தலைவர்கள் திரு ஜெயவேல், திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திரு ஜெயவேல் அவருடைய மனைவி திருமதி பாதாள ராக்கம்மா அவர்களுக்கும், நாமக்கல் மாவட்ட தலைவர் வேணுகோபால் அவருடைய மனைவி அனிதா அவர்களுக்கும், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் பகவதி குமார் அவருடைய மனைவி சுடலை வடிவு அவர்களுக்கும், காஞ்சிபுரம் மாவட்ட உதவிக்கரம் சங்கத்தினுடைய தலைவர் மோகன் அவருடைய மனைவி காஞ்சனா அவர்களுக்கும், ரமேஷ் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ரமேஷ் அவருடைய மனைவி வனிதா அவர்களுக்கும் இவ்விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் உதவிக்கரம் டிவியினுடைய தலைமை நிருபர் டென்னிஸ் அவருடைய மனைவி அமிர்தா மேரி அவர்களுக்கும், பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், நம்முடைய உதவிக்கரம் பத்திரிகையை தொடர்ந்து அச்சிட்டு வெளியிட்டு வருகின்ற தைனீஸ் அவருடைய மனைவி அமலோர் பவனம் அவர்களுக்கும், தமிழன் அவருடைய மனைவி சில்வியா ஷேர்பிரஸ் அவர்களுக்கும், அபிராமி அவர்களுக்கும், பல் டாக்டர் அபிராமி அவர்களுக்கும், கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மனைவி குமாரி அவர்களுக்கும் ஆக 38 பெண்மணிகளுக்கு இந்த உலக மகளிர் தின விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகள் பெற்ற அனைவரையும் உதவிக்கரம் சங்கம் வாழ்த்துகிறது. அவருடைய பணிகள் மேலும் சிறக்கவும், அவர்கள் பல்லாண்டு காலம் தொடர்ந்து சமூக பணி ஆற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் உதவிக்கரம் வாழ்த்துகிறது. இந்த விழாவில் கலைமாமணி எஸ்.வி. சேகர் அவர்கள் பங்கேற்று சிறப்பாக உரையாற்றி இந்த 38 பெண்மணிகளுக்கு விருதுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார்கள். அதேபோல் வருமான வரித்துறை இணை ஆணையாளர் திருமதி சமத்தா அவர்களும் விழாவில் சிறப்புரையாற்றி விருதுகளை வழங்கினார்கள். திரு சேகர் அவர்கள் என்னிடம் ஒரு கருத்தை கூறினார்கள். சென்னையில் நான் பார்த்த வரையில் இது போன்ற ஒரு சிறப்பான விழாவை நடத்தி மாற்றுத்திறன் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கியது இதுவே முதல் தடவை என்று நம்முடைய சங்கத்தை வாழ்த்தினார்கள். மேலும் அவர்கள் கூறும்பொழுது தான் ஒரு நாடகத்தை நம்முடைய உதவிக்கரம் சங்கத்திற்காக நடத்தி அதன் மூலம் பெரிய நிதி உதவியை வழங்க இருப்பதாகவும் மேடையில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விழா மேடையை நமக்கு அளித்து அனைத்து உதவிகளையும் ஏற்பாடு செய்த திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களுக்கும் நல்ல உரையை வழங்கி நமக்கு நிதியுதவியை பெற்றுத்தருவதற்காக வாக்களித்த திரு எஸ்.வி. சேகர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். இந்த விழா இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெறும். மேலும் புதுமையான திட்டங்களையும் இந்த ஒவ்வொரு விழாவிலும் அறிவிப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு
உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் டிஏபி வரதக்குட்டி. என்னுடைய காலை வணக்கம். இந்த இனிய நாளில் உலக மாற்றுத்திறன் உலக மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதில் மாற்றுத்திறனாளுடைய துணையார் அவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நமது உதயகர அமைப்பின் சார்பாக அச்சீவர் அவார்டு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் நமது சங்கத்தின் தலைவர் ஐயா டிஏபி ஐயா வந்தகுடி ஐயா அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன். மாநில பொதுச் செயலாளர் கோவிநாத் அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன். கலைமாமணி எஸ்.வி. சேகர் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். சவாலியர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். சமதா முன்வாடி ஐஆர்எஸ் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். திரு சங்கரராமன் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். திரு டாக்டர் சிதம்பரம் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். திரு பத்மநாபன் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். சங்கத்தின் சார்பாக கோவிந்த கிருஷ்ணன் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். திரு பஞ்சாபி கிருஷ்ணன் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். டாக்டர் அத்தியண்ணா அவர்களையும் வருக என சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். இந்த இனிய நாளில் உலக மாற்றுத்திறன் உலக மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதில் மாற்றுத்திறனாளுடைய துணையார் அவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நமது உதயகர அமைப்பின் சார்பாக
அச்சீவர் அவார்டு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் நமது சங்கத்தின் தலைவர் ஐயா டிஏபிடி ஐயா மதுக்குடி ஐயா அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். மாநில பொதுச் செயலாளர் கோவிநாத் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். கலைமாமணி எஸ் வி சேகர் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். சவாலியர் வி ஜி சந்தோஷம் அவர்களை வரவேற்கிறேன். சமதா முன்வாடி ஐஆர்எஸ் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். திரு சங்கராமன் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். திரு டாக்டர் சிதம்பரம் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். திரு பத்மநாபன் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். சங்கத்தின் சார்பாக கோவிந்த கிருஷ்ணன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். திரு பஞ்சாபி ஹசன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். டாக்டர் அத்தியண்ணா அவர்களையும் வருக என சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். மூலம் பல பெண்களின் உயர்வை பற்றி இந்த சமுதாயம் அறிந்து கொள்ளும். ஆண்கள் மட்டுமே எல்லாவற்றிலும் சிறந்தவர் என்ற நிலை மாறி ஆண்களுக்கும் நிகராக பல பெண்கள் இன்று சாதனை புரிந்து வருகின்றனர். அவர்களை அறிமுகப்படுத்துவது இந்த உலக மகளிர் தின சிறப்பாகும். பொதுவாக என்றால் முதலில் அவனுக்கு உறுதுணையாக, ஆலோசகராக, தாங்கி நிற்பவராக, ஒரு சேவகராக, அனைத்து பரிமாணங்களிலும் ஒரு பெண் தோள் கொடுத்து உதவினால் மட்டுமே ஒரு ஆணால் எதையும் சாதிக்க முடியும். அந்த வகையில் பல குடும்ப முன்னேற்றத்திற்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு காலம் மாறியுள்ளது. ஆனாலும் நம் பண்பாடு கலாச்சாரம் என்ற அடிப்படையில் எவ்வளவுதான் அவர்கள் சாதித்தாலும் ஒரு ஆணின் துணையை என்றும். மாலை வணக்கம். தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு உலக மகளிர் தினம் மற்றும் நம்ம உதவிக்கரம் தொடங்கி 40வது ஆண்டு விழா மற்றும் அவுட்ஸ்டாண்டிங் விமன் பர்சனாலிட்டி அவார்டு சாதனை புரிந்த மகளிருக்கு விழாக்கள் வழங்கும் ஆகிய இந்த முப்பெரும் விழாவில் வந்திருக்கின்ற அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினராக வரக்கூடிய நம்முடைய சங்கத்தினுடைய காப்பாளர் சீஃப் பேட்ரன் டாக்டர் வி ஜி சந்தோஷம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிக்கிறதுனால அவர் இன்றைக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ள இயலவில்லை என்றும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் உடல்நலம் நன்றாக தேறி மீண்டும் அவருடைய பணிகளில் சிறப்பாக பங்கேற்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். அடுத்ததாக கலைமாமணி எஸ் வி சேகர் அவர்கள் இன்னொரு ஃபங்க்ஷனில் இருக்கிறாரு. இன்னொரு 15 நிமிடத்தில் வருகிறேன் என்று தன்னுடைய தொலைபேசியில் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இப்பொழுது குத்து விளக்கேற்றி நம்ம விழாவை சிறப்பாக துவக்கி வைத்த தலைமை விருந்தினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சமதா முல்லமுடி ஐஆர்எஸ் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஐஆர்எஸ். இன்றைக்கு இந்த விழா அவர்கள் மூலம் துவக்கி வைப்பது இந்த உலக மகளிர் விழாவில் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. ஒரு அமர்சேவாசம் என்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்புகளுக்காக பல்லாண்டு காலமாக சிறப்புடன் செயலாற்றி வருகிறார்கள். அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிறுவனம்.
அவரையும் வந்து வரவேற்று வாழ்த்தி அடுத்ததாக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் அசோசியேட் ப்ரொஃபஸராக சிறப்புடன் பணியாற்றி வருகின்ற டாக்டர் ஏ சிதம்பரம் அவர்களையும் வரவேற்பதில் பெருமைப்படுகிறேன். ஆக்சுவலாக இந்த விழா நடப்பதற்கு காரணம் அவர் தான் சொல்லணும். ஏன்னா காங்கிரிகேஷன்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு எல்லோருக்கும் தெரியும். மாற்றுத்திறனாளர் பேரவை அந்த அமைப்பினுடைய ஃபவுண்டர் கோ சேர்மன் அவர் என்னுடன் இணைந்து அவரும் செயலாற்றுகிறார். மேடத்துக்கு எப்படி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வாரமும் ஜூம் மீட்டிங்கில் பல்வேறு சாதனையாளர்களையும் அழைத்து பேச வைக்கின்றோம், பேச வைத்து வருகிறோம். 205 மீட்டிங் வாரம் தொடர்ந்து 205 மீட்டிங் இதில் ஒரு மீட்டிங் கூட விடாமல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. என்று சொல்லிட்டார். நம்ம வேலுமணி அவர்கள் இதை பற்றி விரிவாக விளக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து மாற்றுத்திறன் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள், அவர்கள் அதாவது மாற்றுத்திறன் சாதனை படைத்த பெண்மணிகள் அவர்களுக்கு விருதுகள். எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாக இருக்கின்ற எங்களுடைய இல்லத்தரசிகள் அவர்களுக்கு இங்கே விருதுகள் வழங்கப்படுகின்றன. ஏன்னா அவங்க விருது வாங்குவது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா நான் 50 ஆண்டு காலமாக என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கோட இந்த சமூக சேவையும் செய்து வருகிறேன். அதற்கு உறுதுணையாக இருப்பவர் என்னுடைய மனைவி அவர்கள். வந்து டாக்டர் முத்து அவர்கள் துவக்கி மருதுமுத்து அவர்கள் இணைந்து இந்த உதவிக்கர பத்திரிகை பல ஆண்டு காலமாக சிறப்பாக செயலாற்றி நடத்தி இருந்திருக்கிறார்கள். டாக்டர் முத்து அவர்கள் இன்றைக்கு நம்முடைய இல்லாவிட்டாலும் அவர்கள் துவக்கி வைத்த அந்த பத்திரிகை அவருடைய காலத்திற்கு பிறகு அவர்களை தொடர்ந்து கடந்த 25 ஆண்டு காலமாக இந்த உதவிக்கர பத்திரிகையை தொடர்ந்து நடத்தி வருகின்றேன். எனக்கு அதற்கு முன்பாக முத்துவர்களும் மருதுமுத்துவர்களும் 15 ஆண்டு காலம் இந்த உதவிக்கர பத்திரிகையை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். முத்து அவர்களுடைய மகளும் மருமகளும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக வந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நானும் மருதுமுத்தவர்களும் தமிழகத்தில் போகாத ஊர்களே கிடையாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அப்பப்போ ஊக்குவிப்பார்கள். சார் அங்கே போக இங்கே போகணும். அவர் வந்து கிக் ஸ்டார்ட் மாதிரி அவர் அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டார். ஸோ அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நம்முடன் செயலாற்றி வந்து மறைந்துவிட்ட மருதுமுத்தவர்களை நினைவாக அவருடைய துணையருக்கு இந்த விருதை வழங்கியிருக்கின்றோம். அவர்களையும் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல சங்கராமன் அவருடைய வைப்பு வந்திருக்காங்க. அதாவது ப்ராப்பர் ஃபார் தி சக்சஸ் ஆஃப் எவ்ரி மேன் தேர் இஸ் எ மேன் பிஹைண்ட் இட். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மனைவி அவர்கள். அதுபோல் சங்கராமனுடைய மனைவி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவங்க வந்து she is also trying to become a chartered accountant ஒரு குரூப்பாக இருக்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அந்த அவசர சங்கத்திற்கு மிக சிறப்பாக உறுதுணையாக செயல்பட்டு வருகிறார்கள். என்னால் முதலமைச்சர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய வளர்ப்பு மகள் திருமதி லதா ராஜேந்திரன் அவர்கள் தான் இந்த அமைப்பை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு விருது சிறந்த பெண்மணி விருதை வழங்கியிருக்கின்றோம். அவர்கள் வந்து இன்னைக்கு டெல்லி போனதுனால அவங்க இந்த விழாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. அவர்கள் சார்பாக இந்த விருதை பெற இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அப்புறம் நம்ம பிஆர்ஓ மீனாட்சி ஐயா அவர்கள் வந்து நம்ம உதவிக்கரம்
சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பிஆர்ஓவாக இருந்து 25 years. Okay. 25 years வந்து அவங்க சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள். நம்ம சுரேஷ் சொல்லுவாரு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காமணும். ஏன்னா வந்து அவர் வந்து உதவிக்கரம் ஆரம்ப காலத்துல வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. நடுவில் ஒரு 7 வருஷத்தை காணும் அவரை. பாண்டிச்சேரியில் அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதிலிருந்து தொடர்ந்து அவர்கள் நம்ம சங்கத்தோடு இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். அதுபோல மீனாட்சி அவர் கடந்த 10 ஆண்டுகளாக உதவிக்கரத்தோடு தொடர்பில்லாமல் இருக்கிறார்கள். மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களையும் வருகை என்று வரவேற்கிறேன். மாவட்டங்களுக்கு வந்திருக்கும் கேட்டுக்கொள்கிறோம். நினைவு பரிசினை நந்தகுமார். நண்பர்களே, நம்முடைய விழா நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்க இல்லைங்களா? இதனுடைய அடுத்த பகுதி கூடிய விரைவில் வரும். உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் டிஏபி. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.